Good morning, students. I am Pratibha, Department of Business Administration, Joseph College. Now, class for second year BBA, Customer Relationship Management. Now, we see customer satisfaction. We will go into the topic. Satisfaction I will explain it. Just satisfaction means fulfillments of needs and wants. Satisfaction satisfaction fulfillments of needs and wants. Needs அப்படினா தேவைகள், wants அப்படினா விருப்பம். நம்மளுடைய தேவையும் விருப்பமும் fulfill ஆகிறது, அதாவது நிறைவாகிறது தான் satisfaction அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே நமக்கு fulfill ஆகணும், நம்ம தேவையும் பூர்த்தி ஆகணும், நம்மளுடைய விருப்பமும் நிறைவேறணும். ஸோ அதுதான் satisfaction சொல்றோம். And secondly we say what we received is differ from what was we expected. நம்ம எதிர்பார்க்கிறது அப்படின்றது வேற, நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படின்றது வேற. நமக்கு சில பர்டிகுலர் திங்ல ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். பட் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்ட ஒரு ப்ராடக்ட்ல நமக்கு அந்த பர்டிகுலர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நான் இந்த மாதிரி எதிர்பார்த்தேன், பட் எனக்கு இந்த மாதிரி மாடல்ல தான் ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி மொபைல் ஃபோன் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வெர்ஷன்ல எனக்கு லேப்டாப் கிடைக்கல, அதில் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறோம். தட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய விஷஸும் நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லைக் உங்களுக்கு கஸ்டமர்னா யார் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இங்கே என்ன சொல்கிறாங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்லன்னா ஹவு ஹாப்பி கஸ்டமர்ஸ் வித் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஒரு கஸ்டமர் அப்படின்றவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்லேயோ ஒரு சர்வீஸ்லேயோ அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, மன நிறைவாக இருக்காங்க அப்படின்றது தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க ரிசீவ் பண்ணது என்ன ப்ராடக்டாக வேணா இருக்கலாம். ஒரு சிம்பிளான டியூரபிள் குட், நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கோங்களேன். அது ஜஸ்ட் ஜென்ரலாக நமக்கு ஒரு தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற ஒரு வாட்டர் பாட்டில், அவ்வளோதான். அந்த பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் தோ அதுவுமே டியூரபிளாக இருக்கா, காம்பேக்டாக இருக்கா, நம்ம எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம சம்டைம்ஸ் வி மே ஃபீல். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணும்போது கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் எந்த லெவலில் இருக்கா, அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படின்றத கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் அண்ட் வைல் செக் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரீசன். ஹாப்பியாக இருக்காங்களா கஸ்டமர், வாங்கிக்கிட்ட ப்ராடக்டில் ஹாப்பியாக இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் satisfied customers are likely to make repeat customers for repeat purchases and they often refer some others. இப்போ ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க அப்படின்னா they likely to make repeat purchases. இப்போ நீங்க ஏதாவது ஒரு கடையில போய் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டிஷ் சாப்பிட்றீங்க. இது வரைக்கும் நீங்க வெளியில எங்க வேணா சாப்பிட்ருப்பீங்க, அங்கெல்லாம் அவ்வளோ டேஸ்டா உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் நீங்க போன அந்த ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஒரு ஃபுட் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கும், அது உங்களோட ஃபேவரட் ஃபுட்டா இருக்கும், அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு உடனே என்ன தோணும், நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி சாப்பிடணும்னா அங்கதான் போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணும். சேம் அதே மாதிரி when you going to buy any kind of dress materials, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வேர் பண்றீங்க, அது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா செகண்ட் டைம் யூ கோ ஃபார் சேம் டைப் ஆஃப் பர்ச்சேசஸ் ஃப்ரம் தேர். அங்கேதான் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிறதுனால யூ மே கோ அண்ட் பர்ச்சேஸ் தேர். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சேம் அதே ஷாப்பே ரெஃபர் பண்ணுவீங்க. ரெண்டு ரீசனுக்காக இங்கே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கம்பெனி ஸ்கோர் பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஹவு ஹாப்பி வித் த கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஒரு ப்ராடக்ட்லேயும் சர்வீஸ்லையும் கஸ்டமர் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் திங். நம்பர் டூ, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, ரொம்ப அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரிப்பீட் தே கோ ஃபார் ரிப்பீட் பர்ச்சேசஸ் ஆஸ் வெல் அஸ் தே ரெஃபர் சம் அதர்ஸ். இந்த ரெண்டு ரீசனுக்காகவும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை டார்கெட் பண்ணி தான் கம்பெனி கோயிங் டு பர்ச்சேசிங் அண்ட் லான்ச்சிங் நியூ ப்ராடக்ட்ஸ், ரைட்? இப்போ நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வாட் இஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே அப்படின்னா இப்போ எல்லா கம்பெனிஸ்லயும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சர்வே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஆன் டு டேட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஆஃப்டர் ப்ராடக்ட் லான்ச் பண்ண பிறகு என்ன பண்றாங்க, செக் பண்ணிட்டே இருக்காங்க. இது எதுக்காக அந்த மாதிரி செக் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்றாங்க. இப்போ மல்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதனால நமக்கு சேல் நல்லா வருது. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க. என்ன ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா ப்ராடக்ட்டை பீப்புள் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணுறாங்க.
நம்பர் 2 செகண்ட் திங், இன்கேஸ் கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் வாங்கல, நிறைய நம்ம கிட்ட சேல் ஆகல, நம்ம கிட்ட ஸ்டாக் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னா அவங்க they go for some changes in that product. நம்ம லாஸ்ட் டைம் பண்ண ப்ராடக்ட்டை விட இன்னும் டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாம். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கஸ்டமரை ரீச் பண்ற மாதிரி ப்ராடக்ட்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ப்ராடக்ட்ல சம் சேஞ்சஸ் கொடுப்பாங்க, இல்ல மாடிஃபை பண்ணுவாங்க, ஏதாவது லாஸ்ட் டைம் பண்ணதை விட இன்னும் பெஸ்டா பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது சம் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்டுடைய சேல் ரேஞ்சை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஆஃபன்லி தே கேன் மேக் அ சர்வே ஃபார் அ பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் கம்பெனி வாய்ஸ். இது வெளியில் இருக்கவங்களாம் யாரும் மார்க்கெட்டிங்காக மீடியாலாம் பண்ணுறது கிடையாது. கம்பெனியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வேஸ் எடுக்கிறாங்க. சர்வே எதுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா 2 ரீசனுக்காக எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங், நல்லபடியாக ப்ராடக்ட் சேல் ஆயிடுச்சா, பர்ச்சேஸ் நல்லா போயிருக்கா, ஓகே கஸ்டமர் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. நம்பர் 2, இன்கேஸ் இஃப் சேல் இஸ் நாட் கோயிங் ஃபார் எக்ஸ்பெக்டட் லெவல் அப்படின்னா ஓகே நம்ம என்ன மாற்றணும், என்ன சேஞ்சஸ், வாட் சேஞ்சஸ் வி ஹாவ் மோர் அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே. ஃபார் திஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே மே இன்க்ளூட் த rating can help company determine how to improve their best products as well as company improve the business. So these are all comes under customer satisfaction survey. உங்களுக்கு சர்வேனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சர்வேக்கு நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நீங்க பெரிய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யோசிச்சிடணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு சாதாரண எக்ஸாம்பிளே சொல்றேன். ஒரு ரீட்டைல் ஷாப் எடுத்துக்கோங்க. ரீட்டைல் ஷாப்னா நம்ம சைட்ல இருக்க ஏதாவது ஒரு பெட்டி கடை எடுத்துக்கோங்க. ஒரு ரீட்டைல் ஷாப்லவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான எக்ஸாம்பிளே லெட் மீ கிவ் யூ. 2 டைப் ஆஃப் மசாலா ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இதுதான் ரேட்டிங்ல பீக்ல போகுது, இது ரேட்டிங்ல போகல அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் கிவ் அ ஜெனரல் எக்ஸாம்பிள். 2 ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, மசாலா ப்ராடக்ட். ஒன் இஸ் வந்து ஆச்சி மசாலா, அந்த ஒன் இஸ் சக்தி மசாலா. 2 ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரீட்டைல் ஷாப்லலாம் வந்து இந்த 2 மசாலா ப்ராடக்ட்டுக்கும் தனியாக கடைங்கள்லாம் கிடையாது. இதை யார் வந்து கொண்டு வந்து ஷாப்ஸில் இந்த பெட்டி கடையிலலாம் கொடுப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால் யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க தான் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 மசாலா, அதுக்கு சக்தி மசாலாக்குன்னு தனியாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, ஆச்சி மசாலாக்குன்னு தனியாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கொண்டு வந்து அந்த ஷாப்பில் வந்து அவங்களோட மசாலா ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணிடுவாங்க, சேல் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த ரீட்டைலர், அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்படி வந்து அவங்கள வந்து கஸ்டமருடைய மீன்ஸ் சேல் சர்வே அவங்க எடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. சேல் சர்வே எப்படி எடுப்பாங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க 50-50 பேக்கெட்ஸ் வந்து மசாலா, ரைட் ஜென்ரலாக ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். 50-50 பேக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மீன்ஸ் ஷாப்க்கு சேல்காக என்ன பண்ணியிருக்காங்க ஷாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரீட்டைலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு 10 or 15 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆச்சி மசாலா பேக்கெட்ல வந்து ஸ்டாக் தீந்துடும், அவங்க கிட்ட இருக்காது. கஸ்டமர் வந்து கேட்கும்போது அவங்க கிட்ட என்ன இருக்காது, ஸ்டாக் இருக்காது. தென் சக்தி வி கேன் சி சக்தி மசாலா அது ஒரு 20 or 30 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்கும். சரியா, 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 ஸ்டாக் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க கேட்பாங்க கஸ்டமர் கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கஸ்டமர் சைட் இல்லை வேண்டாம் எங்களுக்கு அது இருந்தா கொடுங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் எமர்ஜென்சிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. Based on that, in the line of sales base பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க which is a satisfied product from customers அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிளே தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் எந்த ப்ராடக்ட்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க அப்படின்னா ஆச்சி மசாலா ப்ராடக்ட்ல தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. ஏன்னா அதுதான் ஸ்டாக்கும் சீக்கிரமா கிளியர் ஆயிடுச்சு. as well as people வந்து ஆஃப்டர் கிளியரன்ஸ்க்கு அப்புறமும் என்ன பண்றாங்கன்னா ரீபர்ச்சேஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டை தான் என்ன பண்றாங்க கேட்டு வராங்க. ஆல்டர்னேட் பர்ச்சேஸ்க்கு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒரு சிம்பிள் டெக்னிக் ஃபார் ஐடென்டிஃபைங் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே. ஸோ இதுதான் பேசிக் டெக்னிக்ஸ். சரியா, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் 50 ஆர்டர்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரும்போது ஆர்டர் லெவலில் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்க 50 போடுறதே எனக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது 100s அந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. Now clear, now able to clear what is the meaning of customer satisfaction survey. survey oda meaning எப்படி என்ன பண்றாங்க, எப்படி ஈஸியா சர்வே கலெக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. இன்னும் கம்பெனி லெவல்ஸ்ல போகும்போது அவங்க ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட இருந்தும் கஸ்டமருடைய ஃபீட்பேக்ல இருந்தும் கஸ்டமருடைய ப்ராடக்ட் ரிசீவிங் டெக்னிக்ல இருந்தும் அவங்களோட ஹோல்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தும் ஒவ்வொருத்தர்கிட்ட இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவாங்க. ஷாப் காரவங்க கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. த்ரூ ஃபீட்பேக் காலம்ல இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்க்குலாம் இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணுவாங்க. இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே. Now we going to see customer satisfaction for components. ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ் மூலமா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம வந்து என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன அந்த பேசிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா
First, a quality product in a perfect quality product. First thing, நீங்கள் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லான்ச் பண்ணணும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் 70% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குவாலிட்டைஸ்டு ப்ராடக்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ when you're going to become a good satisfied கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக உங்ககிட்ட உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ present a perfect and quality product. First thing. Number 2, delivered a caring and friendly person in time. Actually இந்த friendly person அப்படின்றது டெலிவரி என்ற சிச்சுவேஷனுக்கு மட்டும்தான் வரும். டெலிவர் இன் அ டைம்லி ப்ராடக்ட். ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம்லியில் என்ன பண்ணிடணும், ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணிடணும். இன்கேஸ் இட் இஸ் ஸ்விட்ச் ஃபார் ஆர்டர் டு, நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட டைம்லி ஆர்டர் தான் என்ன பண்ணுவாங்க, கன்சர்ன்ஸோ டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்பர் 3, சப்போர்ட் ஃபார் அன் எஃபெக்டிவ் ப்ராப்ளம் ரெசல்யூஷன். அதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் ரெசல்யூஷனுக்கு அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அண்ட் எஃபெக்டிவ் ப்ராப்ளம் ரெசல்யூஷன் பர்சனாக இருக்கணும் ரிகார்டிங் தட் ப்ராடக்ட் அப்படின்றத வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த 3 points are, they provide a basic and quality products. Number 2, they delivered a caring and friendly person, it's option, and they provide a product in a timely purchase. And the final one is they must be a supportive and very good problem resolutioner. இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹவு டு வி டேக்கன் அஸ் அ சர்வே அண்ட் காம்பனன்ஸ் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து சிம்பிளான டாபிக் தான், பட் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எழுதும்போது கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். பிக் ஆன்சரில் கேட்டாங்கன்னா நீங்களே சிம்பிளாக இந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கஸ்டமர் லாயலிட்டி, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். வில் see our next class. இது வரைக்கும் நடத்தினதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஸ்க் மீ. தேங்க்யூ.